எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் 1.5% மேல சரிஞ்சிருக்கு. நேத்து மார்க்கெட்ல பேங்க் இண்டெக்ஸ் அப்புறம் ஆட்டோ இண்டெக்ஸ் இந்த ரெண்டு இண்டெக்ஸ வச்சு 1% கிட்ட மார்க்கெட் ஏத்திருந்தாங்க. நேத்து வீடியோலயே நாம இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லயுமே ஏற்றம் அப்படிங்கிறது நிலைக்காது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு இந்த ரெண்டு இண்டெக்ஸ்லயுமே சரிவு ஏற்பட்டிருக்கு. பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க் உட்பட பேங்க் நிஃப்டியில இருக்கிற 14 பேங்கிங் ஸ்டாக்ஸுமே இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோட 3 இண்டெக்ஸுமே கொஞ்சம் ஸ்டெடியா தான் இருந்துச்சு. ஈரான் வார் சீக்கிரமா எண்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான ட்ரம்போட அப்டேட்டை அந்த மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன் ஆகிறதுக்கு உதவி இருக்கு. ஆனா க்ரூட் ஆயில் பிரைஸ்ல இருக்கிற ஒரு பிளக்சுவேஷனும் எல்பிஜி அப்புறம் எல்என்ஜி இது ரெண்டுலயும் இருக்கிற ஸ்கேர்சிட்டியும் இந்திய சந்தையில சரிவை தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா பேங்க் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வீக்கா இருக்கு. ஒரு நாள் ஏத்துனாங்கன்னா திரும்ப அதை விட அதிகமாவே பேங்க் நிஃப்டியில கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பேங்க்ஸ் பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டி பினான்சியல் ப்ராடக்ட்ஸ அவங்களோட கஸ்டமர்ஸ்ட செல் பண்றதன் மூலமா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் கடந்த 5 வருஷத்துல 28,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரியான பினான்சியல் ப்ராடக்ட்ஸ பேங்க்ஸ் கன்சியூமர்ஸ் கிட்ட மிஸ்செல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாம நேத்து நியூஸ்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா அக்கவுண்ட்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற சார்ஜ் மூலமாவே ஏகப்பட்ட அமௌண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்கும் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸும் வசூல் பண்ணிருந்தாங்க லாஸ்ட் 3 இயர்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். சோ லாஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸ்ல இந்த மாதிரியான மிஸ்செல்லிங் மூலமாகவும் ஃபீயை கலெக்ட் பண்றது மூலமாகவும் பேங்க்ஸோட ரெவென்யூ அப்படிங்கிறது இருந்திருக்கு. இப்ப கவர்மெண்ட் இந்த மாதிரியான மிஸ்செல்லிங் பண்ணாதீங்க, யூனிவர்சலா ஃபீஸ் கலெக்ஷனை வச்சுக்கோங்க, உங்களோட கோர் பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணி அதன் மூலமா உங்க ப்ராஃபிட்டை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர் பிசினஸ்ல இருக்கிற பிரச்சனை பத்தி நாம முன்னாடி வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிரெடிட் growth நல்லா இருந்தாலும் பேங்க்ஸ்னால டெபாசிட்ஸை மொபிலைஸ் பண்ண முடியல. சோ அதனால அவங்களோட கிரெடிட் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அது அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை ஹெவியா பாதிக்குது. சோ கோர் பிசினஸ்ல அவங்களோட growth அவங்க நினைச்ச அளவுக்கு கொடுக்க முடியல. சோ இப்ப இந்த பேங்கிங் செக்டர் குறித்து இக்காராவும் மூடிஸும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் இப்போ பிரஷர்ல இருந்தாலும் அவங்களோட ஒட்டுமொத்தமான அந்த ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது அவங்க அசெட்ஸ்ல 3% இருக்கும் அடுத்த ஒரு 2 இயர்ஸ்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கிரெடிட் கார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதை பேங்க்ஸ்னால மேனேஜ் பண்ண முடியும். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 1.5ல இருந்து 2% வரைக்கும் இருக்கும். சோ இது பேங்க் செக்டர் அடுத்தடுத்த குவார்டர்ஸ்ல வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து CLSA brokerage நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னா HDFC பேங்க் அப்புறம் ICICI பேங்க் இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு வேல்யூ ரீஜனுக்குள்ள வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 12 monthsல ஒரு 25% கிட்ட ஒரு ரன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனலா நான் HDFC பேங்கை கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் முன்னாடி விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ICICI பேங்கை பொறுத்த வரைக்கும் அங்க growth நல்லா இருந்தாலும் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. HDFC பேங்க்ல 2023க்கு அப்புறம் முறையா அவங்களோட பிரைஸ் டு புக் அப்படிங்கிறது 2.3க்கு கீழே வந்திருக்கு. அவங்க புக் வேல்யூ 364 ரூபாயில இருக்காங்க. சோ ஷேர் பிரைஸ் இப்போ 833 ரூபா அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. இது எந்த அளவுக்கு சீப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா HDFC பேங்க் லிஸ்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த 2.3 டைம்ஸ் புக் வேல்யூ அப்படிங்கிறது ரெண்டாவது டைமா நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2023ல இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல வந்திருந்தது. இப்போ திரும்ப அந்த புக் வேல்யூக்கு வந்திருக்கு. சோ இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா HDFCயும் HDFC பேங்க்கும் மெர்ஜ் பண்ணாங்க. சோ அந்த மெர்ஜருக்கு அப்புறம் இந்த லோன் டு டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறது 100க்கும் மேல போயிடுச்சு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 110% வரைக்கும் லோன் டெபாசிட் ரேஷியோ இருந்தது. RBI இந்த பேங்க்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ரேஷியோ கம்ஃபர்டபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கிறது 70ல இருந்து 75% தான். சோ இந்த அளவுக்கு இந்த ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படிங்கிறது HDFC பேங்க்ல ஒரு பிரஷரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பேங்க் கடந்த ஒரு 10 வருஷத்துல ஒரு நல்ல ரன் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கன்சிஸ்டன்டா
10 வருஷத்துல 20% சேல்ஸ் growthம் 20%க்கு மேல ப்ராஃபிட் growthம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்கமிங் இயர்ஸ்ல இந்த அளவுக்கு டபுள் டிஜிட்ல வந்து அவங்களால grow ஆக முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸும் வந்து இந்த ஷேர்ல வந்து அந்த பிரைஸ வந்து சரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எஃப்ஐஐஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷேர்ல செல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்பவுமே இந்த ஷேர்ல அவங்களுக்கு 47% கிட்ட ஹோல்டிங் இருக்கு. பட் இருந்தாலும் 48-49% இருந்ததுல இருந்து இப்ப குறைஞ்சு 47% அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. சோ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த பேங்க்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். சோ இன்னைக்குமே இந்த ஷேரை தான் வந்து நான் மார்க்கெட்ல கன்சிடர் பண்ணிருந்தேன். இந்த ஷேர்ல இதுக்கப்புறம் ஃபால் வராதா அப்படின்னு பார்த்தோம்னா வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா ரொம்ப வந்து கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் லிமிட்டட் தான். 800 ரூபாய் கிட்ட வந்துச்சு அப்படின்னா இன்னும் வந்து கொஞ்சம் அக்குமுலேட் வந்து அதிகமா பண்ணுவேன். அதே மாதிரி 2 டைம்ஸ் புக்கா மாறி ஒரு 750 ரூபாய் ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னமுமே ஒரு நல்ல அக்குமுலேஷன் ரேஞ்சா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நோட் பண்றேன். சோ இந்த லெவலா நோட் பண்ணி வச்சுட்டு இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பேங்க்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்றதுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இப்ப ரீசெண்டா நடந்த ஸ்கேம் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பேங்க் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்கேம்ஸை தடுக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் செக்யூரிட்டியை வந்து நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கொட்டாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட பிசினஸ் மாடலை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற அந்த ரீஜனுக்குள்ள இருக்காங்க. இப்போ அவங்க இந்த ஏஐ மாடல் அதுக்கப்புறம் வந்து டேட்டா சென்டர் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு செக்மெண்ட்குள்ள என்டர் ஆகுறாங்க. பட் இருந்தாலும் அடுத்த குவார்டர்ஸ்ல அவங்களோட ரெவென்யூ அப்படிங்கிறது குறையறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ல இருந்து 3.5% அவங்க ரெவென்யூ வந்து டிஃப்ளேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஐடி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அடிபட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸா தான் இருக்கு. சோ அங்க இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இருந்தாலும் லாங் டேர்ம்ல இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸா இருக்கட்டும் growth-ஆ இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து டிசிஎஸ் இந்த ஒரு ஃபால்ல ஒரு பயங்கரமான ஒரு கரெக்ஷனை பார்த்த ஒரு ஸ்டாக் 4500 ரூபாய் கிட்ட இருந்த ஸ்டாக் வந்து இப்ப 2500 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து இருக்கு. சோ இந்த டிசிஎஸ் ஓட பீக்ல இருந்து இந்த கரெக்ஷனால இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது $100 பில்லியன் கிட்ட வந்து எரப்ஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்மா கம்பெனிஸ். சோ பார்மா கம்பெனிஸ்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த வார் சிச்சுவேஷனால பார்மால யூஸ் பண்ற அந்த ரா மெட்டீரியல் இன்கிரிடியன்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ எங்களை வந்து பிரைஸ வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. 30% வரைக்கும் ரா மெட்டீரியல் பிரைஸ் எல்லாமே வந்து ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நோட் பண்ணிருக்காங்க. சோ பார்மா ETF பார்த்தோம் அப்படின்னா 24 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற நாட்கோ பார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா இந்த மாதிரியான ஷேர்ஸ் எல்லாமே அந்த செமாக்ளூட்டேட் லான்ச் அந்த குறித்த அப்டேட்னால இப்போதைக்கு கொஞ்சம் ஏறி இருக்கு. சோ வெயிட் பண்ணி அந்த ஷேர்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். இப்போதைக்கு சிப்லா மட்டும்தான் என்னோட கன்சிடரேஷன் லெவல்ல இருக்கு கம்பேரிட்டிவ் டு டாக்டர் ரெட்டி அண்ட் நாட்கோ. அடுத்து crude oil price வந்து ஒரு பெரிய பிளக்சுவேஷன்ல ஒரு 4-5 நாளா இருக்கு. $118 வரைக்கும் இருந்தது ஒரு பேரல். அங்கிருந்து சரிஞ்சு 80-85 அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சு. இப்போ திரும்ப இன்னைக்கு $90 மேல வந்து பேரல் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போயிருக்கு. இது வந்து ஏர் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பைஸ் ஜெட்டோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காரு. crude oil price வந்து $90 மேல இருந்தாவே அது வந்து எங்களால சஸ்டைனபிள் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்டர் வந்து ஆல்ரெடி டொமஸ்டிக் ஃபேர் வந்து இவ்வளவுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேப்ஸ் வந்து போட்டிருக்காங்க கம்பெனிஸ்க்கு. சோ இப்போ இந்த ஃபியூல் சார்ஜ் வந்து அதிகமா இருக்கிறதுனால அந்த டொமஸ்டிக் ஏர்ஃபேரோட அந்த கேப்பை வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் கோரிக்கைகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இண்டிகோல ஒரு பெரிய அப்டேட் இருக்கு. அதோட சிஇஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. இன்டீரியம் சார்ஜா வந்து ராகுல் பாட்டியா வந்து வந்திருக்காரு. இந்த கம்பெனி வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நிறைய கேன்சலேஷன்ஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. இப்போ இந்த வாரனாலையும் இந்த கம்பெனில நிறைய ஃபிளைட் கேன்சலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து நடக்குது. இந்த செக்டாரே வந்து நான் வந்து எந்த ஒரு எக்ஸ்போஜர் வச்சுக்காத ஒரு செக்டாரை தான் நான் வந்து வச்சிருக்கேன். பட் ஆனா அப்டேட்டா இந்த கம்பெனில சிஇஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த வார் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்காக 1 லட்சம் கோடி எக்கானமிக் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்லிமெண்ட் ஹவுஸ்ல அப்ரூவல் வாங்குறதுக்கான ஒர்க்ல இருக்கிறதாவும் அவங்க வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்தியா ஃபுல்லா இப்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்க விஷயம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரான ஹோட்டல்ஸ்
இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எல்பிஜி சப்ளை வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து கிரன்ச் ஆயிருக்கு. சோ இதை ஹேண்டில் பண்றதுக்கு 3 பேர் கொண்ட குழுவை வந்து கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெஸ்ட் ஏசியால இருந்து இந்த எல்பிஜி சப்ளை வந்து கொஞ்சம் ரொம்பவே குறைஞ்சதுனால அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு 1 மில்லியன் டன் எல்பிஜி வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. சோ அது வந்து இந்தியாவுக்கு வந்து வந்துரும் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இந்த எல்பிஜி அண்ட் எல்என்ஜி இது ரெண்டோட ஷார்டேஜும் அதுல பிரைஸ்ல நடக்கிற ஹைக்னாலையும் இந்தியாவோட இம்போர்ட் பில் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ருப்பி வந்து பயங்கரமான ஒரு பிரஷர்ல இருக்கு. சோ இந்த இம்போர்ட் பில் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது நம்மளோட ட்ரேட் டெபிசிட் ரொம்ப பெருசாகும். அது ருபி மேல திரும்ப பிரஷர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ருப்பி வந்து 92 ரூபாய் கிட்ட இருக்கு. 93 ரூபாய் வரைக்கும் கூடி சீக்கிரம் போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அடுத்து இந்த எல்பிஜியோட தட்டுப்பாடு அப்படிங்கிறது இண்டக்ஷன் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அதுவும் குறிப்பா குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வோட சேல்ஸ் அப்படிங்கிறது பிக்கப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பண்ற கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்ல 7 இருந்து 10% கிட்ட வந்து அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தாங்க. டிடிகே பிரஸ்டீஜ், ஸ்டவ் கிராஃப்ட் இது எல்லாமே. பட் ஆனா இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் மூமெண்டமா தான் நான் வந்து பாக்குறேன். சோ லாங் டேர்ம்ல இந்த கம்பெனிஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணிட்டு தான் நம்மளால வந்து பொசிஷன் தான் பில்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ரெண்டு கம்பெனிஸ்மே ஆல்ரெடி லாஸ்ட் 1 இயரா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்த ஒரு ஷேர்ஸ் தான். இப்ப இந்த நியூஸ்னால ஷார்ட் டேர்மா இந்த ஷேர்ல வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அடுத்து எல்ஐசியோட போர்ட்போலியோ போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வார் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 70,000 கோடி கிட்ட அந்த போர்ட்போலியோ வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேங்க் ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் எல்என்டி இது ரெண்டுமே ரொம்ப ஹெவியா அடி வாங்கினதுனால ஓவரால் போர்ட்போலியோ வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதாவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிப்ரவரியில மந்த்லி எஸ்ஐபி போடுற அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது 4% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. சோ மார்க்கெட்ல இந்த ஃபால்னால எஸ்ஐபி வந்து நிறைய பேர் தவிர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இதுல இருந்து தெரியுது. நான் முன்னாடி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி நான் வந்து எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். எஸ்ஐபி அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு ஃபிளக்சுவேஷன் டைம்ல காஸ்ட் ஆவரேஜ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். சோ எஸ்ஐபி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை இந்த மாதிரியான டைம்ல கண்டினியூ பண்றது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முடிவா வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 1% கிட்ட கரெக்டா இருக்கு. இந்தியால ஆபரண தங்கம் 70 ரூபாய் கிராமுக்கு வந்து ஏறி 15,120 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல சேல் ஆயிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் தான் இந்த வீடியோல நாம ஷேர் ரிலேட்டடா பார்த்த அப்டேட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி சர்டிஃபிகேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.